கரூரில் தனியார் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களிடம் 4 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் கோவை சாலையில் உள்ள மோகன்ராம் பிளாசா வளாகத்தில் செயல்பட்டு வந்த விஷால் பைனான்ஸ் என்ற நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 16 முதலீட்டாளர்களிடமிருந்து சுமார் 4 கோடி ரூபாய் பெற்று திருப்பி வழங்காமல் மோசடி செய்ததாக புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து கரூர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பண மோசடி, கூட்டு சதி மற்றும் பொதுமக்களை ஏமாற்றுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் கடந்த 12ஆம் தேதி வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா ரவிதங்கம் தலைமையில் கரூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் அடங்கிய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. விசாரணையில் நிதி நிறுவனத்தின் பங்குதாரர்களான வெண்ணெய்மலை பகுதியைச் சேர்ந்த சித்ரா மற்றும் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த பொன்னுசாமி ஆகியோர் கடந்த 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய தலைமறைவான நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்டவர்கள் கரூர் வெங்கமேடு காமதேனு நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் புகார்கள் அளிக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.